ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கை, ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நடத்தி வருகிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இனிமையாய் நடத்தி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார், பல அதிசயங்களை செய்தார். ஏன் அவருக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதா? தாராளமாய் கொடுக்க முடியும். ஏன் என்று கேட்டால் அவர்கள் வேலைக்கு போனார்களா? வேதத்திலே உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அவர் எங்கேயாவது எகிப்தை விட்டு வந்த பிறகு எங்கேயாவது வேலை செய்தார்களா? வனாந்தரத்திலே இல்லை. ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் சொந்த முயற்சியில சென்றார்களா? இல்லை. ஆண்டவர் அடுத்தடுத்து அவர்களுக்கு எல்லா காரியங்களும் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இது எல்லாமே இலவசமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது? இலவசமாய் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். என்ன காரியங்களை செய்வார்? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் தான் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியால் தான் நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியால் தான் பிரியாய் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது சுகம்